கோவையில் இருக்கிற அந்த 10 தொகுதி, அந்த 10 தொகுதியை யார் அடிக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதில் கூடுதல் கவனம் திமுகவில் வந்து செலுத்துறதுனால தான் வந்து செந்தில் பாலாஜி அங்கே இடம்பெயர்ந்திருக்கிறாரு. திட்டமிட்டு பிளான் பண்ணுறது தான் இது. வேலுமணி கோட்டைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வேலுமணி கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா வெடி வைத்து தகர்க்கக்கூடிய ஒரே மனிதர் யாருன்னா அது வந்து செந்தில் பாலாஜி தான். இந்த முறை கூடுதலாகவே இருக்கும். கோவையிலேயே அவருடைய வந்து தேர்தல் களம் வந்து முடிவானதுனால கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். 10 தொகுதினா 8 தொகுதியாவது டிஎம்கே வந்து அடிப்பாங்க சார். அப்படிதான் இருக்காங்க. செந்தில் பாலாஜி இண்டிவிஜுவலாக ஜெயிக்கிறது எங்கன்னாலும் ஜெயிச்சிருவாரு. அந்த பவர் உண்டு. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பவர் உண்டு. எஸ்பி வேலுமணிக்கு இப்போ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆகும். சரியான நபர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜின்னு பேரை சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு கலக்கமாகுது. ஏன் கதி கலங்குறானுங்க எல்லாருமே. எதுக்கு? கிரவுண்ட் ஒர்க்கர், ஃபீல்டு ஒர்க்கர். இதுதான் வீரம்ன்றது. அப்போ அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு, பெரிய ஒரு பின்னடைவு சார், பெரிய பின்னடைவு சார். கொங்கு காலி. வேலுமணி முழுக்க வேலுமணி டார்கெட் செய்யப்படுவார். வேலுமணி அவர் தொகுதியில் அவர் ஜெயிச்சா போதுன்ற நிலைமைக்கு தள்ளப்படுவார். இப்போ எல்லாரும் பயப்படுறீங்க செந்தில் பாலாஜி பார்த்து. இவரு பயப்படுறாரு. யாரு? வேலுமணியும் பயப்படுறாரு. உண்மை இது. வெளியே சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. அதான் ஒன்று. கண்டிப்பாக சார் வேலுமணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து எப்போ வேணாலும் வந்து எதிராக திரும்பலாம். கோயம்புத்தூரில் இப்போ நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு அத்தனை பேருக்குமே, அதிமுக வேட்பாளருக்கு, பாஜக வேட்பாளர் அத்தனை பேருக்குமே நமக்கு என்னப்பா இவர் ஏன்ப்பா இங்கே வராரு, எல்லாருமே சங்கடமாக ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்கு? செந்தில் பாலாஜி இங்கே வந்தார். அங்கே இருந்துகிட்டே வந்து அடிக்கிற ஆள். எங்கேருந்து? கரூரில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிற ஆள். நான் அதுவே சிக்கல். இப்போ களத்தில் கோயம்புத்தூர்லேயே வந்து உட்காந்துட்டா ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுபார் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சுட சுட தேர்தல் நேரம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. கொதிக்குது. ஆமா, அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு. ஆனால் நல்ல இது இல்லை. ஆனால் இன்னும் நல்லா பொழக்கணும்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா அப்படி இப்படி வரலான்னு வெளியில் ஆசை இருக்கிறவங்க கூட, ஏன்னா பொதுவாக எல்லா கேண்டிடேட்டும் தாங்குவாங்க வெயில, ஆனால் விஜய்லாம் தாங்கவே முடியாது. லிட்டரலாக வந்து ஒரு லாஸ்ட் மினிட்டுக்கு வந்து வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 வாரம் தான். இந்த 3 வாரம் தான் தேர்தலினுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும். இதில் ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டினுடைய இரு பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக வந்து அவங்களுடைய கேண்டிடேட்டை எப்படி நிறுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்குறோம். கோவை கரெக்ட். அதிமுக நீங்கள் அங்கே தான் வந்து நிற்பீங்கன்னு நினச்சேன். ஓகே, நீங்க கோவைக்கு இப்ப சமீபத்துல போயிட்டு வந்திருக்கீங்கல்ல, கல நிலவரம் எல்லாம் பாத்திருப்பீங்க. முந்தா நாள் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தேன். உண்மையிலேயே டிஎம்கேக்கு தான் சாதகமாக இருக்குது. இது சொன்னால் என்ன 200 ஊப்பின்னுவானுங்க. சொன்னாலும் பரவாயில்ல. ஓகே, அங்கே இருக்கிற நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவுக்கு அந்த தொகுதியில மெயினா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கோவை தெற்கு அந்த இடத்துல எஸ்பி வேலுமணி அவர்கள் இல்லைனாலும் கோவைக்கு ஒரு பொறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அதிமுக பெரிதும் நம்பி இருக்கிறது வந்து வேலுமணி தான் நம்பி இருக்கு. ஏன் ஏக்நாத் ஷிண்டே லெவலுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு ஒருவேளை ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் கூட எடப்பாடியை கவிழ்க்கிறது யாராக இருப்பாங்கன்னா, கவிழ்க்கிறதற்கு பயன்படுத்துவதற்கு, அதாவது பாஜக வந்து யாரை பயன்படுத்தும் எடப்பாடியை கவிழ்ப்பதற்குன்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு ஏக்நாத் ஷிண்டே, கோயம்புத்தூரில் ஒரு ஏக்நாத் ஷிண்டேன்னு சொல்ல முடியும். யார்? எஸ்பி வேலுமணி. உண்மை இது. நான் விசாரித்த வரையிலும், ஆய்வு செய்த வரையிலும் வந்து நான் வந்து முழுவதுமாக வந்து 10 தொகுதிக்கு நான் போகணும்னு நான் சொல்லலை. பரவலாக விசாரித்த வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு பெரிய என்ன சொன்னால், அதாவது குறிப்பிட்டு இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பார்வை, அனைத்து கட்சியும் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவையில் இருக்கிற அந்த 10 தொகுதி, அந்த 10 தொகுதியை யார் அடிக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதில் கூடுதல் கவனம் திமுகவில் வந்து செலுத்துறதுனால தான் வந்து செந்தில் பாலாஜி அங்கே இடம்பெயர்ந்திருக்கிறாரு. சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, நான் விசாரித்த வரையில் கூட நான் சொல்கிறேன், இந்த கரூர் சம்பவத்தினால வந்து அவர் வந்து அங்கே இடம்பெயர்ந்தார் சொல்கிறாங்களே, அது வந்து அவங்களுக்கு ஒரு சமாதானம் தேடிக்கிறது தான். அவங்களே வந்து ஒரு சமாதானம் தேடிக்கிறாங்க. ஆனால் 10 தொகுதியை இலக்கு வைக்கிறாங்க. கோயம்புத்தூர் இருக்க 10 தொகுதியை நம்ம அடிச்சாகணுன்ற அந்த இலக்கு வைக்கும்போது
அதுக்கு வந்து பெரிய கதைகள் இருக்குது பின்னாடி. அதுக்குன்னா வந்து நீண்ட பிஜேபியோட பல வேலைகள், உள்ளடி வேலைகள் அங்கே இருக்குது. ஏன்னா கோவை வந்து முழுக்க முழுக்க வந்து பாஜகவோட மண்டலமாகவே அதை வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்ற ஒரு தகவல் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து செந்தில் பாலாஜி போனார்னா, ஏன்னா அதுக்காக தான் செந்தில் பாலாஜியை வந்து சிறைப்படுத்தினதுக்கு பின்னாடி மிகப்பெரிய காரணங்கள்லாம் இருக்குது. முழுக்க முழுக்க மேற்கு மண்டலத்தில் வந்து இவங்களுடைய கை ஓங்கியிருக்கு, அதாவது செந்தில் பாலாஜி கை ஓங்கியிருக்கு. அதை எப்படி வந்து பலவீனப்படுத்துறது, செந்தில் பாலாஜியை ஒரு ஏக்நாத் ஷிண்டேவாக வந்து பயன்படுத்த முடியுமா, அதுக்காக தான் வந்து இடியை பயன்படுத்தினது, கொண்டு போய் உள்ளே வச்சு, இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் கலந்து ஒரு அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டதுலாம் உங்களுக்கு தெரியும். அதை கடந்து இன்றைக்கி வந்து ஏன் வந்து கரூரில் வேண்டாம், நீங்கள் வந்து கோவையில் வந்து இடம்பெயரணுன்றதுக்கு எதுக்குன்னா திட்டமிட்டு பிளான் பண்ணுறது தான் இது. 10 தொகுதியை வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. அந்த 10 தொகுதியை வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலுமணி கோட்டைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வேலுமணி கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா வெடி வைத்து தகர்க்கக்கூடிய ஒரே மனிதர் யாருன்னா அது வந்து செந்தில் பாலாஜி தான். 2021 நான் போய் விசாரிக்கும் போது அன்னைக்கு எப்படி கள நிலவரம் இருந்தது, வேலுமணிக்கு சாதகமாக பாதகமாக வந்து இந்த சைடில் இருக்கிற வந்து பொறுப்பாளராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக பாதகம்னா செந்தில் பாலாஜி தான் சாதகமாக. அதே நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த முறை கூடுதலாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சிருக்கும் கோவை தெற்கில் நேரடியாக போட்டியில் இருக்கார். கடந்த முறை அப்படி நேரடி போட்டியில் இல்லை யார் செந்தில் பாலாஜி. இந்த முறை வந்து கோவையிலேயே அவருடைய வந்து தேர்தல் களம் வந்து முடிவானதுனால கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். 10 தொகுதினா 8 தொகுதியாவது டிஎம்கே வந்து அடிப்பாங்க சார். அப்படி தான் இருக்காங்க. செந்தில் பாலாஜி இண்டிவிஜுவலாக ஜெயிக்கிறது எங்கன்னாலும் ஜெயிச்சிருவார். அந்த பவர் உண்டு, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பவர் உண்டு. எஸ்பி வேலுமணிக்கு இப்போ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆகும். ஏடிஎம்கே நிச்சயமா ஏடிஎம்கே சர்க்கிள் ஆகும். பெரிய லெவலில் நம்புறது கொங்கு தானே. அதுதான் சார், நீங்கள் என்னதான் கொங்கு பெல்ட் தான் நம்புறாங்க. அதனால தான் இப்போ டிஎம்கேக்கு வந்து எங்கெல்லாம் வந்து இதான் சார் வியூக அமைப்பாளரோட வேலையே, எங்கெல்லாம் சாதகமான ஒரு சூழல் இருக்குதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாஜகவும் வந்து கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட கணிசமான வாக்குகள் அவங்களுக்கு இருக்குது, ஒரு தொகுதியிலையும் இருக்குது. அங்கே அதிமுக வாக்குகளும் இணையும் போது பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தான் பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து செந்தில் பாலாஜி போயிருக்கிறாரு. இது ஒரு முதல்ல நான் செந்தில் பாலாஜி துணிச்சலை பாராட்டினேன். கட்சி தலைமையே சொன்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு சாதகமான தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லாமல் அவர் மாவட்டம் இத்தனைக்கும் மாவட்டம் சார் மேற்கு மண்டலத்தோட எம்ஜிஆர் சார் செந்தில் பாலாஜி வெளிப்படையாக பேசணும். மேற்கு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அங்கே திட்டமிட்டு வாக்குகளை வந்து பிரிக்கிறதுக்காக தான் வந்து விஜயை பயன்படுத்துகிற முழுக்க பிஜேபி விஜயை பயன்படுத்துவது வாக்குகளை பிரிப்பதற்காக. அது அவனுக்கே தெரியும், யாருக்கு, விஜய்க்கே தெரியும். ஆனால் திமுகவை பலவீனப்படுத்தணும், அதுக்காக ஒரு அசைன்மெண்ட்டுக்காக இறக்கப்பட்ட நபர் தான். குறிப்பிட்டு ஏன் கரூரில் கொண்டு வந்து அந்த நிகழ்வே நடத்தணும், அந்த கூட்டத்தை நடத்தணும், எதுக்காக அவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டணும்? செந்தில் பாலாஜி பலவீனமாயிட்டாரு பார், செந்தில் பாலாஜி கோட்டையிலே நாங்கள் கூட்டத்தை காட்டுறோம் பார் சொல்லி தான் வந்து ஆப்பிள் அவனே ஏறி உட்காந்துக்கிட்டான். யார்? விஜய். புரியுதுங்களா? இப்போ என்ன ஒரு நெரட்டிவ் செட் பண்ணது கேட்டால் கரூர் அந்த சம்பவமே வந்து ஏதோ செந்தில் பாலாஜி தான். அப்படி தான் சில பேச்சுக்கள்லாம் அமைஞ்சுது. அண்ணாமலையோட பேச்சுக்கள் எடுத்துங்க, வானதி சீனிவாசன் பேச்சுக்கள் எடுத்துங்க, இதெல்லாம் வந்து அப்படி சொன்னாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியல சார், இந்த சம்பவம் யாராலும் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. ஏன் இதே இப்போ வந்து வலிமையாக இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசினார்ல, அந்த கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம், விஜய் தான் காரணம் சொன்னார்ல, எடப்பாடி சொன்னார்ல. இதை இப்போ ஒரு தடவை சொல்லுங்க பார்ப்போம். அங்கே அசைன்மெண்ட் அப்படி இருக்குது. இப்போ என்ன நினைக்கிறாங்க, முழுக்க திமுக வாக்குகளை மட்டுமே பிரிக்கணும் விஜய், அதுக்காக களமிறக்கப்பட்ட நபர் தான். அதனால் இது எத்தனை நடிகர் வந்தாலும் என் பார்வையில் நான் விசாரித்த வரைக்கும் கேட்டால் வந்து செந்தில் பாலாஜிக்கு அந்த பவர் எப்படி வந்தது எனக்கு தெரியல. இத்தனைக்கு சின்ன இளம் வயசு தான், ரொம்ப வயசுலாம் கிடையாது, 50க்குள்ளே தான் வயசு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த இடத்துல ஒரு வலிமையான சக்தி மேற்கு மண்டலம் முழுவதுமே கைக்குள்ளே வச்சுக்கிற அளவுக்கு சார், அப்படி பலம் இல்லாத நபராக இருந்தால் ஏன் சார் வந்து செந்தில் பாலாஜி கொண்டு போயிட்டு சிறையில் அடைச்சி ஒரு ஏக்நாத் ஷிண்டாவாக உருவாக்கணும்னு நினச்சாங்க? ஏன்னா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 எம்எல்ஏக்கள் வந்து அவர் கண்ட்ரோலில் இருக்கிறார். மேற்கு மாவட்டங்கள் முழுவதுமே வந்து அவர் கையில் இருக்கிறாங்க, கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தீவிரமான விசுவாசத்தை காட்டினார். இப்போது நான் சொல்கிறேன், கரூரில் வந்து அவர் போயிட்டாரு, என்ன நடக்கும்? அவங்க தம்பி அசோக்குமார் இருக்கிறார்ல, அவங்க தம்பி இருக்கிறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பார். ரெண்டாவது சின்னசாமின்றவர் ஏற்கனவே வந்து திமுகவில் வந்து ஐக்கியமானார், அதிமுக இருந்தது. விஜயபாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு கரூர் பொறுத்த வரைக்கும். அப்போ கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக வந்து அங்கே வெற்றி பெறும் போது எதுக்காக அந்த இடத்துல அப்போ எங்கே டஃப்பாக இருக்கோ அங்கே போகிறாரு. அதுதானே வீரனுக்கு அழகு.
எங்கே டஃப் போட்டி இருக்கும், எங்கே எளிதாக வெல்லணுமோ அங்கே இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரூர் போகிறதுக்கு அவங்க எளிதாக வெல்லுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வேலுச்சாமிபுரத்தில் அந்த சம்பவம் வந்து அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஏன்னா இப்போ கேட்குறேன் சரிக்கண்ணா, கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிகே வேட்பாளர் வந்து வெற்றி வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த இடத்துல விஜய் போட்டிடலாமே, நியாயமாக அதானே நியாயம். உள்ளபடியே வந்து செந்தில் பாலாஜி தான் வந்து இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு போய் சிபிஐ வரைக்கும் போய் புகார் கொடுக்குற ஒரு மாவீரன் விஜயே ஏன் வந்து கரூரில் போட்டியிடல வேண்டியதுன்னா கரூரில்? இந்த கேள்வி நியாயமா இல்லையா? அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா இருந்தால் அந்த கரூர் மக்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்படுறதுக்காக நீதி கேட்டு விஜய் எங்கே போட்டிடணும்? அந்த கரூரில் தான் போட்டிடணும். தொடர் நடுங்கி எங்கே போய் போட்டிடலாம் யோசிச்சு பாருங்க. அப்போது இந்த இடத்துல அந்த 4 தொகுதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக அங்கே இருக்கிற கரூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அனைத்து தொகுதியிலுமே இவங்க வெற்றி பெறுவாங்க. அப்போது அங்கேருந்து கடந்து இவர் வந்து கோவை மாவட்டத்தில் போய் போட்டிடுறாருன்னா அப்போ வந்து இதுதான் வீரம்ன்றது. அப்போ அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு, பெரிய ஒரு பின்னடைவு சார், பெரிய பின்னடைவு சார். கொங்கு காலி. வேலுமணி முழுக்க வேலுமணி டார்கெட் செய்யப்படுவார். வேலுமணி அவர் தொகுதியில் அவர் ஜெயிச்சா போதுன்ற நிலைமைக்கு தள்ளப்படுவார். எடப்பாடியில் சார் நான் தான் சொல்கிறேன்ல சார், இங்கே கடுமையான போட்டி இருக்கும். அவங்கவுங்க தொகுதியில் தக்க வச்சுட்டா போதும்னு நினைப்பாங்க. எடப்பாடியே ஒரு பொருட்டு கிடையாது செந்தில் பாலாஜிக்கு. அப்போது இந்த இடத்துல தான் அவங்கவுங்க தக்க வச்சுக்க பார்ப்பாங்க. இன்னும் சொல்லட்டுமா உங்களுக்கு, எடப்பாடியே வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு அதிகாரம் குறைவது அல்லது வேலுமணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் வேலுமணி தோற்றாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி சந்தோஷப்படுவார். ஏன் சொல்லுங்கள்? பாஜக தயார் பண்ணுது. எடப்பாடிக்கு எதிராக ஒருத்தரை வந்து இன்னைக்கு பாஜக தயார் பண்ணி வச்சிருக்காங்க அதிமுகக்குள்ளேயே. இது யாரும் பேச மாட்டாங்க, நான் தான் பேச முடியும். சார் இப்போ அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்குல இந்த அளவுக்கு போட்டியா இருந்து எஸ்பி வேலுமணியை காலி பண்ணிட்டு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிருமே சார். அப்படி இல்லை சார், இங்கே நல்லா பண்ணீங்க வியூகங்கள், அரசியல் வியூகங்கள் பாருங்க. நீங்கள் ஏதோ நீங்கள் தேர்தல் கணக்கு மட்டும் பார்க்காதீங்க, அரசியல் வியூகத்தையும் சேர்த்தே பாருங்க. தேர்தல் வியூகம் வேறு, அரசியல் வியூகம் வேறு. அரசியல் வியூகம் வந்து நீண்ட காலம், தேர்தல் வியூகம் இந்த 26 வரைக்கும். அரசியல் வியூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அங்கே சவால் கிடையாது சார். அதிமுக கட்சியில் சவால் கிடையாது, யாரும் கிடையாது. ஒருத்தர் இருந்தார் அனுப்பியாச்சு, இன்னொருத்தர் இருந்தார் கூட்டணி போட்டாலே கதை முடிஞ்சிச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜமான் யார்? இங்கே கூட்டணிக்கு எஜமான் யார்? டிடிவியோட எஜமான் யார்? இன்னைக்கு இபிஎஸ் தான். ஸோ ஒரு தனிப்பெருந்தலைவராக கட்சிக்கு மாறியாச்சு. இன்றைக்கி சிக்கல் யாருக்கு வந்து யார் மூலமாக வரப்போகுது? இனிமேல் யார் மூலமாக வரப்போகுது? ஏற்கனவே வந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா நீர் பூத்த நெருப்பாக இருக்குது. நீங்கள் எம்எல்ஏ ஹாஸ்டல் போங்க, நேராக போங்க. எம்எல்ஏ ஹாஸ்டலில் நேராக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வேலுமணி அவர்கள் அறை இருக்கும். அந்த அறையில் எங்கேயாவது வந்து எடப்பாடி அவர்கள் படம் இருக்கான்னு பாருங்கள், பார்த்துட்டுன்னு சொல்லுங்கள். கிடையாது. எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு அலுவலகம் சார், இத்தனைக்கும் எம்எல்ஏ அலுவலகம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா அவர்கள் படம் இருக்கும், அவரோட சேர்ந்து வேலுமணி இருக்கிற படம் இருக்குது. ஏன் வந்து எடப்பாடி படம் இல்லை? எடப்பாடி தானே இன்றைக்கி வந்து பொதுச் செயலாளர் இருக்குது. அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுமுள் இருக்குது. அதனால் வந்து இப்போ செம்மலைக்கு வந்து சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் இங்கே வந்து வேலுமணியை வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தப்பட்டால் மகிழ்ச்சி அடையக்கூடியது யார்? எடப்பாடி தான் ஃபஸ்ட்டு, டிஎம்கே செகண்டு. இதுதான் உண்மை அவங்களுக்குள்ளே. கண்டிப்பாக சார். வேலுமணி வந்து பார்த்திங்கன்னா வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து எப்போ வேணாலும் வந்து எதிராக திரும்பலாம். பிஜேபியோட அசைன்மெண்ட் இருக்குது, பெரிய இடத்து இது இருக்குது சார் வேலுமணிக்கு. பெரிய இடம்னா இது நரேந்திர மோடி அமித்ஷாவுடைய ஆசீர்வாதம் இருக்குது. இப்போது செங்கோட்டையன் போனார், செங்கோட்டையன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்த முடியல. ஏன்னா செங்கோட்டையன் வந்து அவருக்கே வலிமை இல்லாமல் இருக்குது அந்த தொகுதியில். இவங்க வலிமையாக இருக்கிறது யார்? அவங்கள தான் மதிப்பாங்க யாருமே. வேலுமணி வலிமையாக இருக்கிறாரு, அதனால் வந்து என்ன சொன்னால் அவங்கள பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. யார்? பிஜேபி தரப்பில் பயன்படுத்துது. யாருக்கு எதிராக? திமுக எதிராக நினைச்சிடாதீங்க. எடப்பாடிக்கு எதிராக எதிர்காலத்தை தயார் பண்ணி வைக்குது. இப்போ அதுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. ஆமாம், இப்போ அதுக்கு தான் இவங்க ஒரு செக் வைக்கிறாங்க. இதுதான் அரசியல் வியூகன்றது. ஏன்னா நீண்ட காலம் இப்போது இந்த 26 தேர்தலும் முடியாமல் கொங்கு மண்டலம் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. அப்போ கொங்கு மண்டலத்தை நம்ம வந்து கேட்ச் பண்ணணும். அதுக்கு யார் சரியான நபர்? சரியான நபர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜின்னு பேரை சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு கலக்கமாகுது. ஏன் கதி கலங்குறானுங்க எல்லாருமே? எதுக்கு? கிரவுண்ட் ஒர்க்கர், ஃபீல்டு ஒர்க்கர். அதிமுக வேட்பாளருக்கு ஒருத்தர் நைட்டு தூக்கிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? புரியுதா சொல்கிறது? எல்லாருமே வந்து செந்தில் பாலாஜினா ஒரு நடுக்கம் வருது சார். முக ஸ்டாலின் சொன்னால் நடுக்கம் வர மாட்டேங்குது. வரணும்ல, அந்த நடுக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் செந்தில் பாலாஜி சொன்னால் வந்து அதுதான் நான் பார்த்தேன். நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே பேசியிருக்கேன்ல, நாங்கள் வந்து ஒரு 4 மாவட்டங்கள் உள்ளடக்கிய ஒரு பகுதிக்கு போயிருந்தோம். அது தாத்தையங்கார் பேட்டையே ஏதோ ஒரு இடம்.
அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 முக்கூடல் அது அதாவது 4 பக்கம் வந்து 4 கூடல் சொல்லலாம். 4 மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு பகுதியாக இருக்குது. ஈரோடு, இந்த சைடில் வந்து கரூர், அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் ரோட்டு, இந்த பக்கம் சேலம், இப்படி ஒரு மையமான பகுதி. 4 மாவட்டங்கள் வந்து உள்ளடங்கிய பகுதி. அங்கேயே வந்து இப்போ இருக்கட்டுனா வந்து செந்தில் பாலாஜியை வந்து ஏதோ இந்த சண்டைக்கோழி படத்தில் வர இவர் இருக்கார்ல ராஜ்கிரண், அப்படி தான் சொன்னாங்க. இது நம்ம தான் வந்து செந்தில் பாலாஜின்னு பேரை சொன்னோம். அங்கே மக்கள் பேரை சொல்கிறதுக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரியாதையாக வந்து அழைக்கிறாங்க. பயத்தில் இல்லை, மரியாதையாக அழைக்கிறாங்க. பையன் மேலே எதுவும் கை வச்சிடல. அதுதான் அந்த மாதிரி செந்தில் பாலாஜிக்கு வந்து பவர் இருக்குது. அதை சொன்னாங்க. அவங்க என்ன, செந்தில் பாலாஜி நான் பார்த்ததும் கிடையாது, செந்தில் பாலாஜி நான் வந்து நேரில் பார்த்தது கிடையாது, பேசுனதும் கிடையாது, எனக்கு அறிமுகம் கிடையாது. ஓகே, இதை சொல்லணும். நான் கோவை மாவட்டத்தை முடிச்சிட்டேன். நான் என் பார்வையில் இருக்கேன். தேர்தல் நெருக்கத்தில் போக முடியாது சார். எலெக்ஷன் கமிஷனுடைய இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் அடுத்தது இன்னொரு மாவட்டத்துக்கு போக போகிறேன். அடுத்த ஒரு மாவட்டத்துக்கு போக போகிறேன். அது போனால் கூட வேணா கூட நீங்கள் வாங்க. கோயம்புத்தூரில் நான் இப்போ பார்த்த வரைக்கும் அந்த 10 தொகுதியில் கண்டிப்பாக 8 தொகுதியில் வந்து டிஎம்கே வரும். நீங்கள் ஒன்றா பொறுத்து நிச்சயமாக வானதி ஜெயிக்க மாட்டாங்க. நான் எழுதி வேணா கொடுத்துறேன். இப்போ எழுதி கொடுத்துறேன். கமல்கிட்ட பண்ணுறது எவ்வளோ சார்? 1000 சொல்கிற சுவிட்சை ஓட்டு சார். கமல்கிட்டயே தோத்தீங்க. கமல்கிட்டயே வந்து குறைஞ்சது. அது கூட வேற கணக்கெல்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கடைசி நேரத்தில் இது ஜில்மாக்கு வேலைலாம் நடந்துச்சு. சரிங்களா? இப்போ அதெல்லாம் நடக்காது. இது இவர் செந்தில் பாலாஜிலாம் அவ்வளோ சாரம் கிடையாது. இது அந்த 500 ஓட்டு 1000 ஓட்டுலாம் கிடையாது. அது கன்ஃபார்மு. வானதி வந்து தோக்கிறது உறுதி. வானதி இப்போ என்ன நினைப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். மைண்ட் வாய்ஸு, எனக்கு வேறு ஏதாவது தொகுதி தரீங்களா? இது எனக்கு வேறு ஏதாவது அதான் நிலமை. கோயம்புத்தூரில் இப்போது நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு அத்தனை பேருக்குமே, அதிமுக வேட்பாளருக்கு, பாஜக வேட்பாளர் அத்தனை பேருக்குமே நமக்கு என்னப்பா இவர் ஏன்ப்பா இங்கே வராரு? இது ஒரு படத்தில் உங்களுக்கு கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம், விஜயகாந்த் நடிப்பார். விஜயகாந்த் கேட்டால் வந்து சத்தியமங்கலம் காட்டுக்கு போவேன்னு சொன்ன உடனே அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் உட்காந்து, இவன் ஏன் அங்கே வரான், இவன் லொல்லு பிடிச்சனாச்சையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ யாரைக்குறையா அங்கே வந்து கோயம்புத்தூரில் அந்த கதை தான் ஓடிட்டு இருக்குது. இது இவர் எதுக்கு இங்கே வராரு? இப்போ நம்ம நண்பர்கள்லாம், பத்திரிகை நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இப்போ நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறேன், என்னப்பா விஷயம் சொன்னால், அப்புறம் சில பேரை மீட் பண்ணோம். சில பேர் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே சங்கடமாக ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்கு செந்தில் பாலாஜி இங்கே வந்தார், அங்கே இருந்துகிட்டே வந்து அடிக்கிற ஆள், எங்கேருந்து கரூரில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிற ஆள். நான் அதுவே சிக்கல். இப்போ களத்தில் கோயம்புத்தூர்லேயே வந்து உட்காந்துட்டா அப்புறம் தான் நான் கேட்க முடியும்னா, இல்லைங்க கரூர் யார் பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து அசோக்குமார் பார்த்துக்கிறாரு, அசோக்குமார் வச்சு அங்கே மூவ் பண்ணுறாரு. அப்போ இந்த இடத்துல கேட்டிங்கன்னா வந்து முழுக்க டிஎம்கே வந்து டார்கெட் பண்ணுது, கோயம்புத்தூரை இலக்கு வைக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து 10 இது லட்டு மாதிரி இருக்குது. அந்த 10 நம்ம எழுந்துடக்கூடாது. அப்போ அதிமுக எங்கெல்லாம் வந்து வலிமையாக இருக்குதோ அங்கே வந்து டார்கெட் பண்ணும்போது இவங்க மற்ற தொகுதிகளோட இவங்க கவனம் போயிடும் சார். இதுதான் அங்கே பாயிண்ட்டு. ஓகே, இவங்களுக்கே சிக்கல் வச்சுங்க. வேலுமணிக்கே சிக்கல். வேலுமணி வந்து பரவாயில்ல மேற்கு மாவட்டங்கள் மற்ற இடத்துக்கு போக முடியுமா? கோயம்புத்தூரே லாக் பண்ணிடலாம் வேலுமணியை. ஏன்னா இப்போ அடுத்தது வந்து ஈரோடுக்கு போக முடியாது, இல்லை வேற மற்ற மாவட்டங்களை வந்து அட்ஜஸ்டன்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் போக முடியாது. அப்போ வந்து எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சுற்று முழுவதுமே வந்து எங்கே கோயம்புத்தூர் சுற்றியே இருக்கும். இதுதான் டார்கெட் பண்ணுறதுன்றது. ஓகே, சரியா? அது இப்போ எடப்பாடி எடுத்துங்க. எடப்பாடிக்கு அங்கே வந்து மேற்கு மாவட்டம் சிக்கலாகுதுங்க. மேற்கு மண்டலம் சிக்கலை வந்து மேற்கு மண்டலம் ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, ஏன்னா இங்கே வந்து சவுத் சைடில் இருக்கிற அந்த சாதி வாரியான அந்த வாக்குகள் வாங்குறதுக்கு அதுக்கான வந்து அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இங்கே பெருசாக சிக்கலாக்க முடியாது. நீங்கள் என்ன தான் வந்து அமமுகவை கொண்டு வந்துட்டேன், இதை கொண்டு வந்துட்டனாலும் இப்போ 10க்கு ஓபிஎஸும் வந்ததுனால பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் சிக்கலே இல்லை. டிஎம்கே கரெக்டாக இருக்காங்க வியூகத்தில். டிஎம்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டிஎம்கே காரங்களை மட்டும் அவங்கள கண்டெஸ்ட் பண்ணுறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. போட்டி போடுறது அவங்க 7 அடி கூட செயல்படுவாங்க டிஎம்கே எப்போவுமே. ரெண்டாவது களப்பணியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி செயல்பட முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப, அதுவும் இந்த முறை வந்து பெரிய சவாலாகிடுச்சு. விஜய்லாம் வந்து நக்கல் அடிச்சது என்னென்னா, அவங்க அப்பாவே வந்து 2வது முறை வரவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி உசுப்பேற்றி விட்டாங்க. 2வது முறை ஜெயிக்க முடியாது சொல்லி எல்லாருமே சொல்லும்போது இப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து களத்தில் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. வியூகம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. செந்தில் பாலாஜி அங்கே கொண்டு போய் போட்டதோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்து 10 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு இங்கே டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ 10ல் 8 அடித்தால் கூட வந்து நான் ஏதோ ஒரு வந்து உத்தேசமாக சொல்கிறேன் நினைக்காதீங்க, கண்டிப்பாக 10மே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே சிக்கலே வந்து வேலுமணிக்கே சிக்கல் அங்கே ஜெயிக்கிறதுல. அப்போ எல்லாரும் பயப்படுறீங்க செந்தில் பாலாஜி பார்த்து. இவர் பயப்படுறாரு, யார்? வேலுமணியும் பயப்படுறாரு.
உண்மை இது. வெளியே சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க, அதான் ஒண்ணு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164